கன்னியாகுமரி மாவட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளை பதிவு செய்ய அரசு மறுப்பதாக மீனவர்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். விசைப்படகுகளின் நீளம் 20 மீட்டருக்கு மேல் இருப்பதாலும் இயந்திரத்தின் இழுதிறன் 190 குதிரை திறனுக்கு கூடுதலாக உள்ளதாலும் பதிவு செய்ய மறுக்கப்படுவதாக மீனவர்கள் கூறுகின்றனர். இதனால் மானியம் மற்றும் சலுகைகளை பெற முடியவில்லை என்றும் தமிழக அரசு தீர்மானம் கொண்டு வந்து 20 மீட்டருக்கு மேல் நீளமான படகுகளை பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விசைப்படகுகள் எல்லாம் முதல்ல 20 மீட்டர் மேலே இருந்த போட்டுகளுக்கும் கவர்மெண்ட் பதிவு பண்ணாங்க. இப்போ 20 மீட்டருக்கு மேலேயும் 190 HP மேலே இருக்க போட்டுகளை பதிவு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆணை வந்ததுனால அந்த பதிவுகள் கட்டாயி எங்களுடைய டீசல் மானியம் இழக்கப்பட்டிருக்கு. அதனால நாங்கள் பெரிய ஒரு பாதிப்பில் இப்போ இருக்கோம். அவங்க ஆழ்கடலில் மீன்பிடிக்க சொல்லாங்க. ஆழ்கடலில் மீன்பிடிக்க போகணும்னா ஒரு 10 நாள் 15 நாள் கடலில் கடந்து தான் தொழில் பண்ணிட்டு வர முடியும். ஒரு 15 ஆள், ஒரு 5000 லிட்டர் தண்ணி, ஒரு 5000 லிட்டர் டீசலு, 10, 20, 30 வலை, இதெல்லாம் கொண்டு போகணும்னா ஒரு 350 பிளாக் ஐஸு, இதெல்லாம் கொண்டு போகணும்னா 25 மீட்டர் நீளம் உள்ள போட்டுகளை தான் கொண்டு போக முடியும்.